அது ஆண் பெண்ணுங்கிற பேதம்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கலாமே. ஒரு ஒரு பாய்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஜென்ஸுக்கு ஒரு ஜென்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காமே. ஒயின் ஷாப்லாம் பார்த்தா அவ்வளோ கதை பேசுவானுங்க. ஒருத்தன் போய் சும்மா உட்காந்துருப்பான், இவன் கதைக்கே சொல்லுவான், அவன் கதை சொல்லுவான், 2 பேரும் அழுவானுங்க, அழுது முடிச்சுட்டு போயிடுவானுங்க. அது வந்து எப்படின்னா ஆறுதல் தேடி அங்கே போய் சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஏதாவது ஒரு இது கேட்பாங்க. அது அந்த நேரத்தில் தான் இந்த கரெக்டாக கனிஷா பயன்படுத்திக்கிருச்சு அப்படின்றாங்க. அதாவது கனிஷாவை பொறுத்த வரைக்கும் மனம் வெதும்பி தான் ரவி வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறார். தன் 2 குழந்தைகள் ஆசைப்பட்டு பண்ணிய திருமணம், ஆசையாக வளர்த்த 2 குழந்தைகள், வீடு வாங்கின வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு ரவியை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் தேடினாங்க அந்த டைமில். அப்போ பார்த்தா நேராக கார் எடுத்துக்கிட்டு ஒரு கோவா போயிருக்கார். கோவாவில் ஆல்ரெடி ஒரு சிறு அறிமுகம் இருந்தனால அங்கே போய் இவருடைய தரப்பு வேதனைகள்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் 2 பேருக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. அதோடு நின்று போச்சு. ஆனால் அதற்கு பிறகு 2 பேரும் லீகலாக டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருக்கலாம். அதாவது ஒரு திருமணம் பண்ணிட்டா அந்த ஆணோட அந்த பெண்ணோட கடைசி வரைக்கும் வாழணும், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு பெரிய நரக வாழ்க்கை. அது யார் வேணாலும் இந்த வாழ்க்கையை தீர்மானிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருக்கட்டும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. இப்போ ஆர்த்தியே வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி ரவி தேர்ந்தெடுத்த மாதிரி அவங்களும் தேர்ந்தெடுக்கலாம்.